சசிகலா அவர்கள் பிஜேபியோட சீக்ரெட் அலைன்ஸ் ஏதாவது அசைன்மெண்ட்ல இருக்காங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுதுறியா? அவங்க எந்த அலைன்ஸுக்கும் அவங்க போகல. அவங்க நோக்கம் என்ன, நமக்கு துரோகம் பண்ணவங்க சில தீயவர்களை அழிக்கிறது வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சி பிடிக்கிறது ரெண்டாவது விஷயம், தீயவர்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கட்சியை துவக்கப்பட்டிருக்குது. இது செஞ்சிருக்காங்க. என்னுடைய தீயவர்கள் அவங்க மீன் பண்றது எடப்பாடியாரா இல்ல நிறைய பேர் இருக்காங்க. அதிமுக கட்டி காவந்து பண்ணுவாங்க. அவங்க இல்லதான் சார் ஸ்ட்ரைட்டா யாருன்ற பாயிண்ட சொல்ல மாட்டாங்க. நானும் பார்த்தேன் அவங்களோட காணொலி எல்லாத்துலயுமே அந்த பாயிண்ட சொல்ல மாட்டாங்க. என்ன வளரப்பட்டவர்கள் அப்படின்ற வார்த்தையை நான் பேரை சொன்னா கூட கேவலம் நினைக்கிறாங்க. அவ்வளவு பெரிய துரோக செயலாம் செஞ்சிருக்காங்க அப்படியே எனக்கு நினைக்க தோணுது. ஒருத்தன் பேரை சொல்றதுக்கே அவங்க கூச்சமா இருக்கு அப்படின்னா அப்ப அவ்வளவு பெரிய துரோக வேலைகள் நடந்தது. அவங்க மனசுதான் தெரியும். அதான் அந்த அம்மா ஆளுமை மிக்கவும் சொல்றாங்க. எதிரி யாருன்னு போய் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சொல்லப்பட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை இவங்க டிவிகே பக்கமும் பேச்சுவார்த்தையில இருக்கிறதா நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு காணொலியில பார்த்தேன் சார், முன்னாள் அதிமுக அமைச்சர் ஒருவர் ஒரு காணொலியில சொல்லியிருக்காரு, இந்த அம்மா போற போக பார்த்தா டிவிகே கூட அலைன்ஸ் வச்சு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாசுக்கான வார்த்தை ஒரு அமைச்சர் பேசுறதை பார்த்தேன் நான். எப்படி முன்னாள் அமைச்சர் அம்மா சொன்னதை யாருமே கேட்கல, யாருமே கேட்காம செயல்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற பாதுகாத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னா அதுவும் இல்ல, உடைப்பு கிடக்குது. அந்த கட்சியை உருவாக்குறது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. உருவாக்கி வச்சிருந்த கட்சி அதை காவந்து பண்ணி கட்டுக்கோப்பா கொண்டு வரது எவ்வளவு உழைச்சிருப்பாங்க. எவ்வளவு கட்டுக்கோப்பா எல்லா அமைச்சரும் காலடியில வச்சு பிள்ளைய பெற்றவங்க பிள்ளையோட அருமை. ஆனா அது தவறு தானே சார்? எல்லாரும் ஒரு காலடியில வச்சு ஒரு சர்வாதிகார போக்கு தான் நடத்திருந்தாங்க. அப்பெல்லாம் தவறுன்னு சொல்ல முடியும். அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் நல்லது செய்ய முடியும். வேற வழி இல்லை. யாரையும் ஒருத்தர் அசிங்கப்படுத்துன்னு நினைக்க மாட்டாங்க. உண்மை. அவங்க திட்டுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்கன்னா திருத்துவதற்கு நலன் கருதி அப்படி செயல்பட்டதுனாலதான் இன்னைக்கு இந்தியாவின் இரும்பு மங்கை உருவாக்க முடிச்சு. விரட்டி அடிக்கப்பட்டு உங்களை ஓட விட்டணும்னு சொல்லி திட்டமிட்டு மண்ணாரி விட்டு மோதி அதை மோதி இதை மோதி சட்டசபையில வரலாறு இல்லாத அளவுக்கு சேலையை ஒரு இவ்வளவு கொச்சைப்படுத்திய அவங்கள பாதுகாத்து கொண்டுட்டு ஒரு இந்தியாவின் இரும்பு மங்கைங்கிற பேர் எடுக்கிற அளவுக்கு கொண்டாந்து வச்சு அந்த ஸ்டாண்டர்ட் நிறுத்திருக்காங்க அப்படின்னா பாராட்டக்கூடிய விஷயம் தானே. அப்ப அப்படி கட்டி காவந்து கொண்டு வந்த அந்த கட்சியை இன்னைக்கு சிதைஞ்சு போய் கிடக்குன்னா அவங்களுக்கு எவ்வளவு மன கஷ்டப்படும், எவ்வளவு மன துன்பப்படும். இதுக்கு மேல துரோக செயல் வேறு. நீங்க கூட்டணி போறதுக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் தமாமாக இவ்வளவு ஆதரவா பேசுறீங்க. இன்னொரு விஷயம் சார், சிவசேனா கட்சியும் காங்கிரசும் டே ஒன்ல இருந்து ரொம்ப ஒரு கான்ஃபிளிக்ட்லயே டிராவல் ஆன கட்சி. அப்படி இருக்கும் சூழல்ல எப்படி சார் ஒரு 5 வருஷம் ஒன்னா டிராவல் பண்ணிருக்கீங்க மத்தியில? ஆமா, சொல்றது உண்மைதான். கொள்கை ரீதியா நமக்கு அவங்களுக்கு நமக்கும் வித்தியாசங்கள் இருந்தாலும் அவங்க கூட எப்படி நீங்க 5 வருஷம் டிராவல் பண்றீங்க அப்படின்னு கேட்கறீங்க. யுத்த காலத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு துரோக செயல் நமக்கு செய்யப்படுது என்றால் அதுல ஜெயிக்கிறது தான் வழியை பார்க்கணும். அது எந்த ஆயுதத்தை எடுக்கிறது மேஜர் பாயிண்ட். அப்போ கொள்கை எல்லாம் பார்க்க தேவையில்லை. இல்ல, கொள்கை தான் முக்கியம். கொள்கை நான் கைவிடலையே. இல்ல, கொள்கைக்கு முரணானவர் தானே சார் காங்கிரஸ். அதான் நான் சொல்றேன். காங்கிரஸ் நாங்க அது ஒரு கருவியா தான் பயன்படுத்துறோம். இதுமாரி ஒரு தவறு நடக்குது, தவறை சுட்டி காட்டுறோம், கேட்கல. அதுக்கு நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. ஆளுமையின் காரணமாக அவர்களுடன் நான் கைகோத்து கொண்டு அதை எதிர்கொள்றோம். அவ்வளவுதான்.